ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் சைக்கோ பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மனைவி வீட்டை விட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி அவன் முள்வேலி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினி ஜன்னல் பக்கமாக வந்து பார்க்குற அந்த முள்வேலி இருக்குது. இதுக்கு முன்னாடி அவள் வரும்போது, அதாவது இந்த வீட்டுக்கு அவள் வரும்போது அந்த முள்வேலி அங்கே இல்லை. இப்போ எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே பின்னாடி வர பார்த்தா அந்த பையன் நின்றுட்டுருக்கான். அவங்கிட்டே கேட்குறா, ஓம்காரா அந்த முள்ளுவேலி நான் வரும்போது இல்லையே, இப்போ எப்படி வந்துச்சு, யார் அதை போட்டது, எதுக்காக போட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அவனும் உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே மாமியார் வந்துட்டு அவங்களும் உனக்காக தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எதுக்காக அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா நீ இப்போ கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கல்ல, உன் கல்யாணத்துக்கு போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஊரில் இருக்கிற பல பேர் பார்த்துருப்பாங்க. அதில் யாராவது அதை திருடிட்டு போகிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் போட்டிருக்கேன், திருட்டு பசங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்குது. அதுக்கப்புறம் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு அவனோட ரூம் பக்கத்தில் வந்து விட்டுட்டு போயிடுச்சு. அவனை காணோம். என் பையன் உள்ளே இருக்கா, நீ போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு அங்கே இருந்து போயிடுது. இவளுக்கு ஒன்றும் புரியல. எப்போதுமே பொண்ணு தானே ரூமுக்குள்ளே இருப்பாங்க, மாப்பிள்ளை தானே அதுக்கப்புறமா வருவாங்க, இங்கேன்னு எல்லாமே தலைகீழாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக தம்பிக்காரனும் வந்துட்டு, என்ன நர்வஸ்னஸாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கொண்டு போய் உங்களை ரூமுக்குள்ளே விட்டுடுறேன் வாங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு ரூமுக்குள்ளே விட்டு கதவை சாத்திடுறான். பார்த்தா அந்த பையன் முன்னாடியே போய் உட்காந்துக்கிறான். பூவை போட்டு வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள் போன உடனே கேட்குறா, என்ன எப்போதுமே பொண்ணு தானே வந்து முன்னாடி ரூமில் இருக்கணும், மாப்பிள்ளை அதுக்கப்புறமா தானே வரணும், ஆனால் இங்கே என்ன எல்லாமே உல்டாவாக நடக்குது அப்படின்னு கேட்டால், எல்லா கப்புள்ஸும் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நம்மளோட வாழ்க்கையும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவளோட ஜுவல்ஸ் எல்லாம் அவன் வந்து கழட்டி விட்டுட்டு இருக்கான். கடைசியாக அவளோட நெக்லஸை வந்து கழட்டி விட்டுட்டு இருக்கும் போது அவளோட கழுத்தில் பார்த்தா ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே இவன் பயங்கரமாக ஷாக் ஆகுனது மட்டும் இல்லாமல், மயூரா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவளுக்கே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவளும் கண்ணாடியில் பார்க்குறா, அலர்ஜி தான் இருக்குது, இது தெரியலங்க, ஏதாவது அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், என்னது தெரியலையா, உனக்கு தெரியாமல் எப்படி இந்த காயம் வந்துச்சு, அது எப்படி உன்னோட அழகான உடம்புல இந்த மாதிரி அசிங்கமான காயம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் பாட்டிக்கே கத்திக்கிட்டு இருக்கான். அவள் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, இது சின்ன அலர்ஜி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த சவுண்டு கேட்டு மொத்த ஃபேமிலியுமே வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. தம்பிக்காரனும் ஓம்காரான்னு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு உடனே காமிச்சாகணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்டாட்டி அழைச்சிட்டு வெளியே வந்துட்டான். என்னாச்சு, ஏன்பா கத்துன அப்படின்னு கேட்டால், அம்மா இங்கே பாருமா, இவளோட கழுத்தில் வந்து காயமாக இருக்குது, இது எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால், அதுக்கு தம்பிக்காரனும் சொல்கிறான், இது சும்மா ஏதோ அலர்ஜி மாதிரி தெரியுதுண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னான். என்னது அலர்ஜியா, அது எப்படி அவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன், இதுக்கு டாக்டர்கிட்ட போய் காமிச்சே ஆகணும், வண்டியை ரெடி பண்ணுறா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே அவளை அவசரமாக எழுதிட்டு போயிட்டு இருக்கான். அம்மாக்காரவங்களுக்கு இவன் இவ்வளோ பதட்டமாகறத பார்த்துட்டு பயமாக தான் இருக்குது. நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேடி டாக்டர் தான் என்னோட பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். ஸோ அதனால லேடி டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தம்பிக்காரனும் அந்த ரூமில் தான் இருக்கிறான். அவங்கிட்ட இவ ரொம்ப வித்தியாசமாக இருக்கே உங்க அண்ணன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா, இது சாதாரண அலர்ஜி தானே, இதுக்கே அவர் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அவனும் சொல்கிறான், ஆமாம் இது சாதாரண அலர்ஜி தான், ஆனால் அதுக்காக ஏன் அண்ணன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாருன்னு தெரியல, மேபி அவர் உங்கள் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு, அதனால தான் உங்கள் உடம்புல ஒரு சின்ன காயம்பட்டால் கூட அவரால் தாங்கிக்க முடியல, எங்கே காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளோட கழுத்தில் இருக்கிற அலர்ஜியை வந்து இவன் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். கழுத்தை தொட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த பையன் உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்கான். எங்கே தம்பிக்காரன் இவன் மேலே அப்படி கையை வச்சிருக்கிறத பார்த்துட்டு கோவப்படுவானோ அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. அவன் நார்மலாக வந்துட்டு என்னாச்சுமா உனக்கு சரியாகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ தம்பிக்காரன் தொட்டு அவனுக்கு ப்ராப்ளம்லாம் இல்லை போல். அதுக்கப்புறம் டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அலர்ஜிக்கான மருந்தெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு இப்படியே போயிடுச்சு. அவளுக்கு வீட்டுக்கு வந்த உடனே தூக்கம் வருது. ஸோ அதனால புருஷனை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறா. அவனும் வந்துட்டு பாசமாக அன்பா தலையை தடவை கொடுத்துட்டு, நீ நிம்மதியாக தூங்கு மயிரா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் எங்கேருந்து இந்த சைக்கோ குணம் வருதுன்னு தெரில. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் அக்காக்காரிக்கும் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, ஸோ அதனால் அவன் முன்னாடியே வந்து உட்காந்துருக்கா. மாப்பிள்ளை காரணமே வரான். அவன் ஆசையாக வந்து இவகிட்ட ஏதாவது பேசலான்னு பார்த்தா அவன் என்னடானா அவன் வந்து உட்காந்த உடனே டக்குன்னு இந்த பக்கமாக திரும்பிக்கிறான், மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறா. ஸோ இதில் இவளுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத அவனும் புரிஞ்சுக்கிட்டு விலகிடுறான். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காலத்திலே பார்த்தா வீட்டில் எல்லாருமே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மருமகளை காணோம். அதாவது நம்ம ஹீரோயினி லேட்டாக எழுந்திரிச்சிட்டுப்பா போல. அவள் வந்து பார்த்துட்டு எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்களே, இன்னைக்கு தான் என் மாமியா வீட்டில் முதல் நாளே லேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டே அங்கே போய் நின்றுட்டு இருக்கா. அவன் அதுக்கு எதுவுமே சொல்லலை. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளோட நெத்தியில் குங்குமத்தை அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு அவளோட நெத்தியில் குங்குமம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு
புருஷனோட ஆயுள் நீண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமியாரும் சரி வாமா இன்னைக்கு நீ தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் ஆம்பளை பசங்களும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல். ஆனால் இன்னைக்கு யாரையுமே காணமே, எங்கம்மா போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வேலைக்காரிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தா அப்போ பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவங்க எல்லாரையும் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி என்னோட பொண்டாட்டி இந்த வீட்டில் இல்லை, ஆனால் இப்போ என்னோட பொண்டாட்டி அதாவது உங்கள் வீட்டு மருமக இந்த வீட்டில் இருக்கால, அப்படி இருக்கும் போது வெளியாட்கள்ல ஆம்பளைங்கன்னு சொல்லிட்டு யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, அது வேலைக்காரவங்களே இருந்தாலும் சரி, அதனால தான் அவங்க எல்லாரையும் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பொண்டாட்டி மேலே இவன் அக்கறைப்படுறானா இல்லை அந்த பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி பண்ணிட்டு போகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினி சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டா. மாமியாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த விண்டோ டோர் வழியாக நம்ம ஹீரோயினியை பார்த்துவிட்டு சிரிச்சுக்கிட்டு சைட் அடிச்சுட்டுலாம் உட்காந்துருக்கிறான். அதை பார்த்துவிட்டு இவளும் சிரிச்சுக்கிட்டே கேஸ் அடுப்பை பற்ற வைக்க போனவ டக்குன்னு லைட்ரு படும்போது குபீர்னு நெருப்பு வருது. அதை பார்த்துவிட்டு இந்த ஜன்னல்லேருந்து எகிரி குதிச்சு மயூரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அம்மா நீ எங்க இருந்துடா வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இருந்து ஓடி வந்து மயூரா உன்னோட கைக்கு எதுவும் ஆகலையே, என்னாச்சு உன்னோட கைக்கு, நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இட்ஸ் ஓகே ஓம்கார், இது மாதிரி சமைக்கும் போது காயம் படுறது நார்மல் தான் அப்படின்னு சொன்னா இல்லை இது நார்மல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்து திரும்பி கோமா முறைச்சிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். எதுக்காக நீங்க மயூராவை கிச்சன் கழிச்சிட்டு வந்தீங்க, அவ இந்த வீட்டில் சமைக்கலன்னா யாரும் சாப்பிட மாட்டீங்களா, வீட்டில் தான் அத்தனை வேலைக்காரவங்க இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக ஏன் பொண்டாட்டியை நீங்க வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவே ஒரு செகண்ட் அதட்டி பேசிட்டு இருக்கான். இல்லப்பா இன்னைக்கு அவதான்பா சமைக்கணும், அதுதான்ப்பா முறை அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளை அங்கேருந்து ரூம் கழிச்சிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் நீ கிச்சன் பக்கமே போகக்கூடாதுன்னா போகக்கூடாதான், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் பேசுறத பார்த்துட்டு அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. எதுக்காக ஓம்காரா என் மேலே இவ்வளோ பாசமும் அன்பு வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி என்னை யாருமே நேசிச்சது கிடையாது, என்னோட பாட்டி கூட என்னோட அழகுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் கவலைப்படுவாங்க, ஆனால் நீங்கள் தான் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறீங்க, அக்கறைப்படுறீங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கா. ஆனால் அவனும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான், இல்லை எனக்கு உன்னோட அழகு தான் முக்கியம், உன்னோட இந்த அழகான முகத்துலையும் சரி உடம்புலையும் சரி எந்த ஒரு காயமும் வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகிடுது, பொண்ணு பார்க்கறதுக்கான சடங்கு போல். ஸோ அதுக்காக வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ இவனுக்கு ஒரு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அப்பா நின்றுட்டுருக்காரு. அவர் அந்த பொம்பளை தான் வர சொல்லியிருக்கோம் போல். எதுக்காகனா காலையில் பொண்டாட்டிக்காக சைக்கோ பையன் அம்மாவே திட்டினான் இல்லையா, அதனால் உன் பொண்ணுனால தான் என் பையன் இன்னைக்கு திட்டான், அதுக்கு ஒன்று நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அங்கே இருக்கிற எல்லாருமே ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பொண்ணோட முகத்தையே பார்க்கணும், அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவங்கெல்லாம் வேற, நீங்கள் அந்த பொண்ணோட அப்பா தானே, அதனால நீங்கள் கொண்டு வந்த ஸ்வீட்ஸ் இந்த தாம்பூலத்தட்டுலேருந்து தான் பொண்ணுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் அவர் கையாலே எடுத்து வைக்க சொல்லிக்கிட்டு இருக்கு. அவரும் அதை எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அந்த தட்டை தூக்கும் போது பயங்கர வெயிட்டாக இருக்கு. இருந்தாலும் இந்த பொம்பளை வேணும்னே தான் பண்ணுது. அவரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு பொண்ணு பக்கத்தில். அப்போ பார்த்தா அந்த அம்மா அவர் நடந்து போகிற வழியில் அங்கே இருக்கிற பாத்திரத்தை நவத்தி வச்சிருது. அது தெரியாமல் அவர் கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே போய் விழுந்துட்டாரு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போ அவங்களுக்கு எதுவும் ஆகலையே, அடிபட்டுருச்சாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பதறா. அதில் அவளோட முகத்துலலாம் கூட குங்குமம் பட்டுருச்சு. அப்போ கரெக்ட் டைமுக்கு நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டான். ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு அவனுக்கு பிடிக்கல போல். அவன் பார்க்கும்போது இந்த கூத்தெல்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அவனும் நல்லவ மாதிரி அவரை தூக்கி விட்டுட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையே மாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளும் கேட்குறா எப்படிப்பா கீழே விழுந்தீங்க அப்படின்னு. அது நான் பிளேட்டை கையில் கொண்டு வந்திருந்தேன், அதான் கீழே கால் ஸ்லிப் ஆகி தெரியாமல் கீழே விழுந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அடிலாம் படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பையன் இந்த பக்கம் அம்மாவை திரும்பி பார்த்துட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்பவும் சொல்கிறாரு ஏன் மேலே தான் தப்பு, நான் தான் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் அவனும் உன்கிட்ட தான் கேட்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வா போன்னு மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். என்னப்பா அப்படின்னு அந்தம்மா முழிச்சிட்டு இருக்கு. பின்ன அப்பா இப்போ தான் பொண்ணை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் பார்க்கும்போது இவளோட நிலைமையை பாரு எப்படி இருக்குன்னு பாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நீ இல்லை இதெல்லாம் கவனித்து பார்த்துருக்கணும், அவர் கீழே விழுந்ததுக்கு நீ தான் காரணம், அதனால அவர்கிட்ட இப்போவே மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு. அப்பாவுக்கும் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க மேலே எந்த தப்பு இல்லை, அவங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பையன் கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே ஆஃப் ஆகி போகிற பையன்தான் இவன். ஏன்னா அம்மா புள்ள இப்படி இருக்கும்போது இன்னைக்கு தான் புள்ள இந்த அளவுக்கு பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டு நம்மளே இப்படி ஏற்று பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.